பிரியமானவர்களே, இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் தியான நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். விசேஷமாக இந்த நாளில் என் அன்பு வாலிப பிள்ளைகளை, உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து எடுத்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த செய்தி முடியும் வரை நீங்கள் அமர்ந்திருந்து கேட்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்கின்றேன். நம்முடைய தியானத்திற்காக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த வசனத்தின் மைய பகுதியாகிய வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்ற வார்த்தை என் உள்ளத்தை மிகவும் கவர்ந்தது. உலகத்திலே வாலிப பருவம் என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு பருவம். எல்லா வாலிபர்களும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று நினைப்பது இயல்பு. ஆனால் பிள்ளை பருவத்தை கடந்து ஒருவர் வாலிப வயதை அடையும் பொழுது அவர்களுடைய மனது ஏற்ற விதத்திலே பக்குவம் அடையாதபடியினால் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அவர்கள் பார்க்கின்ற விதம் வேறு, முதியோர்கள் பார்க்கின்ற விதம் வேறு. வாலிப பிள்ளைகளுக்கு தாங்கள் பார்க்கின்ற விதமும் தாங்கள் கேட்கின்ற விதமும் சரியென்று நினைப்பதினால் பல வேளைகளிலே அவர்கள் தவறுகளுக்குள்ளும் பாவங்களுக்குள்ளும் சிக்கி விழுந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் மீண்டும் எழும்புகிறார்கள், பலரோ அதிலிருந்து எழும்ப வழியின்றி பிசாசினிடத்தில் தோற்று போகிறார்கள். இங்கே வசனம் சொல்கிறது, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். என் வார்த்தையை கேட்கின்ற அன்பு வாலிப மகனே, வாலிப மகளே, நீ பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஜெயமுள்ள ஒரு வாழ்வு வாழ்வதற்குரிய 4 மிக முக்கியமான குறிப்புகளை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களிடத்திலிருந்தும் நாம் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். தோற்றுப்போன வாலிபர்களிடத்திலிருந்தும் நாம் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, உங்கள் வாழ்வு ஜெயமுள்ள ஒரு வாழ்வாய் இருக்க, தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேற, you need a disciplined life. உங்களுக்கு ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். நீங்கள் சிறு பிள்ளைகளாய் இருந்த பொழுது உங்கள் வாழ்வில் ஒழுங்கை உங்கள் பெற்றோர் கற்றுக் கொடுக்கின்றார்கள். சின்ன சின்ன காரியத்திலும் ஒழுங்காய் வளர வேண்டும் என்று எல்லா பெற்றோரும் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். வாலிப பருவத்தை அடைந்தவுடன், வாலிப மகனே, வாலிப மகளே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இப்படியெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் என்னால் வாழ முடியாது, என் மனம் போல நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்கள் ஒழுங்கீனமான காரியங்கள் சின்ன சின்ன விஷயங்களிலும் வெளிப்படுகின்றது. உங்கள் புத்தக அலமாரியை அடுக்குவது, உங்களுடைய வஸ்திரங்களை சீராக எடுத்து அடுக்கி வைப்பது, இவைகளெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். இவைகள் உலக பிரகாரமான காரியங்கள். அன்றாட பாடங்களை படிப்பது, ஆசிரியர்கள் கொடுக்கின்ற ஹோம்ஒர்க்கை செய்வது, இவைகளெல்லாம் ஒழுக்கத்துக்கு ஏதுவாக உங்களை நடத்துகின்ற காரியங்கள். ஆவிக்குரிய ஒழுங்கு என்று ஒன்றும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எழும்பி முழங்கால் படியிட்டு தேவனை தேடுவது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. ஒவ்வொரு நாளும் வேதத்தை கிரமமாய் வாசிப்பது ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன், இவ்வளவு நேரம் வேதம் வாசிப்பேன் என்று நீங்கள் உங்களுக்குள்ளாகவே ஒரு நேரத்தை நிர்ணயித்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்திலே சரியாய் நீங்கள் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் பழகுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாய் இருக்கும். வாலிபன் ஒருவன் ஜெயிப்பதற்காக இந்த உலகத்தில் தேவனால் அனுப்பப்பட்டான். அவனுடைய பெற்றோர் தங்களுக்கு பிள்ளைகள் இல்லாததினாலே தேவனிடத்தில் ஜெபம் செய்தார்கள், ஒரு பிள்ளையை தர வேண்டும் என்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த மகன் பெலிஸ்தியரின் மேல் ஜெயத்தை எடுக்கிற ஒரு மகனாய் மாற வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆகவே அந்த பிள்ளையை கொடுக்கும் பொழுதே அந்த தாயினிடத்திலும் அந்த பெற்றோரிடத்திலும் தேவன் அவருடைய பெற்றோரிடத்தில் வார்த்தையை கொடுத்து, நீ நசரேய விரதம் காக்க வேண்டும், நீ மதுபானமும் திராட்சை ரசமும் குடிக்க கூடாது, தீட்டான ஒன்றையும் புசிக்க கூடாது, ஏனெனில் உன்னிடத்தில் பிறக்கிற குமாரன் நசரேனாய் இருப்பான் என்று ஒரு விசேஷித்த ஒழுங்கை தேவன் கற்றுக் கொடுத்தார். 3 இடங்களிலே அந்த தாயினிடத்தில்
இந்த ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னதை நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4, 7, 14 இந்த 3 வசனங்களிலும் நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாய், அந்த பிள்ளை தன் மரண நாள் பரியந்தம் தேவனுக்கு நசரனாய் இருப்பான். ஆகவே நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் நீ தீட்டான ஒன்றையும் புசியாதபடி எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் சிம்சோனுடைய தாய்க்கும் அவருடைய தகப்பனாகிய மனோவாவுக்கும் சொன்னார். இந்த தாய் மிகவும் ஒழுங்காய் பாதுகாத்து அந்த பிள்ளையை நசரேனாய் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்ன எல்லாவற்றுக்கும் ஒழுங்கும் கிரமமாய் கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு வந்தார். ஆனால் பரிதாபத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், எந்த பிள்ளை நசரேய விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தாய் பெற்றெடுத்தாளோ அந்த பிள்ளை தேவன் கொடுத்த சகல ஒழுங்கையும் மீற ஆரம்பித்தான். இந்த சிம்சோனின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதமும் அபிஷேகமும் தங்கி பெலிஸ்தரின் மேல் பெரிய ஜெயத்தை கொண்டு வர வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனால் சிம்சோன் செய்த தவறு என்ன? 14ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் போய் பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று தன் தாயினிடத்திலே கேட்கின்றான். 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வேறு ஒரு பெண்ணை கண்டு அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். அதோடு மட்டுமல்ல, சீர்கெட்டு போன ஒரு பெண்ணோடு கூட அவனுக்கு உறவு இருந்தது. இப்படியாக தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டிய இந்த சிம்சோன் தன்மேல் இருந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை அசட்டை செய்து துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்ததினாலே அவன் வெற்றிக்கு நேராக நடத்தப்பட முடியாதபடி தோல்விக்கு நேராக சரிந்து கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. நசரேய விரதம் காக்கிறவர்கள் தீட்டான எதையும் புசிக்க கூடாது என்பது பிரமாணம். இங்கே சிம்சோன் ஒரு பெண்ணை பார்க்க போகும் பொழுது ஒரு சிங்கத்தை கொன்று போட்டுவிட்டு செல்லுகின்றான். திரும்ப வரும் பொழுது அந்த சிங்கத்தின் உடலுக்குள் இருந்த ஒரு தேன் கூட்டை கண்டு அதை எடுத்து புசிக்கின்றான். நசரேய விரதம் இருக்கிறவன் தீட்டான எதையும் அவன் புசிக்க கூடாது. மரித்த சிங்கத்தின் உடலுக்குள் இருந்த தீட்டான தேனை எடுத்து இவன் புசித்து தேவனுக்கு செய்த உடன்படிக்கையை மீறினான். கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த வாலிபனின் வாழ்க்கையிலே சரிவுகள் வர ஆரம்பித்தது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஒழுங்கான வாழ்க்கை, ஒரு டிசிப்ளின்ட் லைஃப் அவனுக்கு இல்லாதபடினார். என் வார்த்தையை கேட்கின்ற அன்புள்ள வாலிப பிள்ளைகளே, அன்பு வாலிப கண்மணிகளே, தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிப்பாகவும் ஆலோசனையாகவும் நான் சொல்ல விரும்புகிறேன். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் ஒழுங்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு அவசியம். ஒழுங்குள்ள உலக வாழ்வு உங்களுக்கு அவசியம். எந்த மாணவன் படிப்பில் தோற்று போவான்? ஆசிரியர்கள் சொல்லித் தருவதை சரிவர வகுப்பறையில் கவனிக்காத ஒரு மாணவன் தான் தோற்று போவான். எந்த மாணவன் படிப்பிலே குறைந்த மதிப்பெண்கள் பெறுவான்? கொடுக்கின்ற எல்லா பாடங்களையும் வீட்டில் வந்து சீராக படிக்காத ஒரு மாணவன் தான் தேர்விலே மதிப்பெண்கள் குறைவாக எடுப்பான். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மாணவனாய், அப்படிப்பட்ட ஒரு வாலிபனாய் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளையும் சற்று சீர்தூக்கி பாருங்கள். பல வேளைகளில் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் உங்களுக்கு கசப்பாக இருக்கிறது. உங்கள் பெற்றோர் அனுபவம் உள்ளவர்கள், இந்த உலகத்திலே உங்களை விட 2 மடங்கு 3 மடங்கு வயது அதிகமானவர்கள். அவர்கள் சொல்லுகிற எல்லா ஆலோசனைகளுமே அவர்களுடைய அனுபவத்திலிருந்து வருபவை. ஆகவே நீங்கள் அவைகளை அல்லல் தட்டக்கூடாது. உங்கள் போதகர், உங்கள் ஜெபக்குழு தலைவர்கள், உங்களுக்கு மூத்தவர்கள் சொல்லுகிற சகல ஆலோசனைகளும் உங்களுக்கு அவர்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறபடியினால் அவைகளை உள்வாங்கி நீங்கள் அவைகளை உங்கள் வாழ்க்கையில் அபியாசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்த ஒரு வெற்றியுள்ள வாழ்வு வாழ்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2வதாக, வெற்றியுள்ள ஒரு வாழ்வுக்கு அர்ப்பணம் அவசியம். ஒரு இளம் வாலிப பெண்ணை குறித்து ரூத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். அந்த இளம் வாலிப மகள் பொல்லாத ஒரு தேசத்தில், புறஜாதி தேசத்தில் இருந்து யெகோவா தேவனை தன் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவள். அவள் வாழ்க்கையில் துக்கங்கள் வந்தது, துயரங்கள் வந்தது. கணவனை இழந்தாள், மாமனை இழந்தாள், மைத்துனரை இழந்தாள். எல்லாம் இழந்து வெறுமையான போது அவளுடைய சகோதரி அவளை விட்டு சொந்த தேசத்திற்கு போக நேரிட்டது. ஆனால் ரூத்தோ அப்படிப்பட்ட துக்கமான நேரத்திலும் கூட தன்னுடைய அர்ப்பணத்தை விடவில்லை.
அவள் சொன்னாள், நீர் போகிற இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்குகிற இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க கூடாது என்று மிக உறுதியாய் இருந்தாள். அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்விலே இந்த அர்ப்பணத்தை தேவன் எதிர்பார்க்கின்றார். சோதனைகளும் பிரச்சனைகளும் எல்லாருடைய வாழ்விலும் வருவது இயல்பு. ஒருவேளை நீ படிப்பிலே தோற்று போயிருக்கலாம், உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதிருந்திருக்கலாம், உங்களுடைய தகப்பன் இள வயதிலேயே மரித்து போயிருக்கலாம், அல்லது நீ உன் தாயை இழந்து போயிருக்கலாம். இவ்வளவு துக்கங்களுக்கு மத்தியிலே நான் ஆண்டவரை சேவித்தேனே, எனக்கு என்ன பலன் என்று நீ கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த ரூத்தை போல உன் அர்ப்பணத்தில் உறுதியாய் இருப்பாய் என்றால் ஒரு நாள் வரும், நிச்சயமாகவே தேவன் உன்னை உயர்த்துவார். ரூத்துக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? அவள் மோவாபில் இருந்து பெத்லகேமுக்கு வந்தாள். அவளுக்கு எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாய் இருந்தது. தேவனோ அதை ஆச்சரியக்குறியாய் மாற்றினார். ஒரு சாதாரண வேலை செய்யும்படி ஒரு வயல்வெளிக்கு சென்றாள். தேவன் அந்த வயல்வெளிக்கு அவளை எஜமாட்டியாய் மாற்றினார். இனி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா என்று கலங்கி போயிருந்தாள். நல்ல குணசாலியான ஒரு புருஷனை தேவன் வாழ்க்கை துணையாய் தந்தார். அன்பு வாலிப மகளே, உனக்கும் தேவன் அதையே செய்வதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன் பெற்றோர்கள் வசதி உள்ளவர்களாய் இல்லாதிருக்கலாம், உன் உடன் பிறந்தார் உன்னை கவனிக்காதவர்களாய் இல்லாதிருக்கலாம், உனக்கு நல்ல படிப்பு அழகு இவைகளெல்லாம் கூட இல்லாதிருக்கலாம். ஆனாலும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தருவதற்கு, நல்ல எதிர்காலத்தை தருவதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவையானது ஒன்றே ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன், பாவத்தில் விழமாட்டேன் என்று உறுதியாய் இருப்பாயானால் உன் எதிர்காலம் பிரகாசமாய் இருப்பது நிச்சயம். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் 14 வயதிலும் 15 வயதிலும் தவறான வழியில் போய் தங்களுக்கு வாழ்க்கை துணையை தேடி எதிர்காலத்தையே இழந்து போய் நிற்கிறார்கள். அன்பு வாலிப மகளே, நீ அப்படி இருக்கக்கூடாது. யாரையோ நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறது நிமித்தம் உன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பனை விட்டு விட்டு நீ வீட்டை விட்டு ஓடிவிடலாம் என்று திட்டம் பண்ணி கொண்டிருந்தாலும் தேவன் அதை காண்கின்றார். நீ ஓடி விடுகிறதுனால் உனக்கு நல்ல வாழ்வு அமைவது இல்லை. நீ காத்திரு ஆண்டவருக்கு, நீ பொறுத்திரு தேவனுக்கு. எனக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நீர் தாரும் என்று சொல்லி கேள். தேவன் ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை உனக்கு கொண்டு வந்து தருவார். உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். வாலிப பெண்களுக்கு மத்தியிலே பல ஆண்டுகள் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். எத்தனையோ வாலிப பெண்கள் வந்து கண்ணீரோடு சொல்லுவார்கள், என் விருப்பத்தின்படி ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்தேன், என் பெற்றோருடைய விருப்பங்களுக்கு விரோதமாய் திருமணம் செய்தேன், ஆனால் திருமணம் செய்த முதல் நாளில் இருந்து இன்று வரை நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று கண்ணீரோடு சொன்ன எத்தனையோ வாலிப பிள்ளைகளின் சரித்திரத்தை கேட்டு நான் உள்ளம் உடைந்திருக்கிறேன். அவர்கள் நினைத்தாலும் கூட அதன் பிறகு மகிழ்ச்சியாய் வாழ முடியவில்லை. விரும்பினவனை மணந்தார்கள், விரும்பினவளை மணந்தார்கள், ஆனால் அவர்கள் விரும்பின வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சந்தோஷ வாழ்வை கொடுப்பது யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன். உனக்கு வயது அதிகமானாலும் பரவாயில்லை, நீ கர்த்தருக்கு காத்திரு. திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஏற்ற வேளையிலே நீ நம்புகிற தேவன் உனக்கு ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவார், உனக்கு ஒரு வேலையை கொடுப்பார், நல்ல எதிர்காலத்தை தருவார். உறுதியாயிரு, அர்ப்பணத்தோடு இரு. ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை தருவார், நீ ஜெயமாக வாழுவாய். மூன்றாவதாக, ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வதற்கு ஒரு விடுதலையுள்ள மனம் உனக்கு வேண்டும். டெலிவர்ட் மைண்ட். உன் சிந்தையிலே ஒரு விடுதலை. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கின்றோம். சற்று வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண். இயல்பாக ஒரு பெண் யாராவது ஒருவரை நேசிப்பார்கள். இங்கே இவளுடைய வாழ்க்கை பலரை நேசித்து பலரை திருமணம் செய்து கொண்ட ஒரு நிலைமை. நான் அவளை குற்றப்படுத்த விரும்பவில்லை. அவளுடைய பழைய வாழ்வு அப்படி இருந்தது. விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை. சிலருக்கு உணர்வுகளிலே விடுதலை இல்லை, சிலருக்கு மனதை கட்டுப்படுத்துவதிலே விடுதலை இல்லை, உறுதி இல்லை. ஆகவே மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அநேக வாலிபர்கள் ஏன் போதைக்கும் மருந்துக்கும் அடிமையாகிறார்கள் என்றால், ஆரம்பத்தில் யாரையோ பிரியப்படுத்த எங்கோ ஒரு இடத்திலே சிறிய தவறு செய்து பிசாசுக்கு இடம் கொடுத்ததினாலே அந்த பிசாசு உள்ளே வந்து அவர்கள் வாழ்க்கை முழுவதையும் ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறான். என் அன்பு வாலிப மகனே, ஒருவேளை நீ அப்படி ஏதோ ஒன்றுக்கு அடிமையான மகனாய் இருப்பாய் என்றால்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார். என் அன்பு வாலிப மகளே, உன் வாழ்வு ஒருவேளை இந்த சமாரிய பெண்ணின் வாழ்வு போல இருக்கலாம். நீ இளவயதில் திருமணத்திற்கு முன்பே பலரோடு உனக்கு ஐக்கியமும் சிநேகமும் இருந்து பலருக்கு உன் மனதை பறிகொடுத்த ஒரு மகளாக கூட நீ இருக்கலாம். நீ அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு வாலிபன் ஒரு வாலிப பெண்ணுக்கு பரிசுத்தமாய் வாழுகிறது நிமித்தம் அவர்களுடைய எதிர்கால வாழ்வு எங்கே துவங்க வேண்டும் தெரியுமா? தேவ ஆலயத்தில், அவருடைய திருமணத்தின் நாளில் தேவ சன்னிதானத்தில் தான் துவங்க வேண்டும். அங்குதான் உன்னுடைய பரிசுத்தமுள்ள திருமண வாழ்வு துவங்க வேண்டும். அநேகருக்கு திருமணத்திற்கு முன்பே உண்டான சீர்கேடான உறவுகளினாலே மனதையும் சரீரத்தையும் கெடுத்து பலரோடு தவறான உறவுகளை கொண்டு வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள். நீ அப்படிப்பட்ட ஒரு வாலிபனா இருக்கக்கூடாது. நீ அப்படிப்பட்ட ஒரு வாலிப பெண்ணா இருக்கக்கூடாது. உன் பெற்றோரின் நம்பிக்கைகளை கெடுத்து விடும்படி உன் வாழ்க்கையை அலங்கோலமாய் ஆக்குவது தேவ சித்தம் அல்ல. உன்மேல் அன்புள்ள ஒரு ஆண்டவர் அன்றைக்கு சமாரிய பெண்ணை தேடி சென்றார். அவளை வெறுத்து விடாத ஒரு நேசர், அவளுடைய வாழ்க்கை விரும்பத்தக்க ஒரு வாழ்க்கையாய் இல்லாதிருந்தும் இயேசு அவளை தேடி சென்றார். அவளை நேசித்தார். அவளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார். அந்த ஒரு பெண் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த முழு கிராமமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அது வழி திறந்தது. உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பாய் என்றால் உன்னை கொண்டு பலரை சந்திக்க, பல வாலிபர்களை மாற்றுவதற்கு ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கின்றார். என்னுடைய 18வது வயதிலே இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். பலவிதமான கதை புத்தகங்களை வாசிப்பதில் என்னுடைய பெரும்பான்மையான நேரங்கள் கழிந்தது. என்னுடைய வாழ்வு இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்வாய் இருக்கவில்லை. எல்லா வாலிபர்களைப் போல நானும் இயேசுவை அறியாதவளாய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் இயேசுவின் அன்பு என்னை சந்தித்தது, என்னை மாற்றினார். என்னை மாற்றின நாளிலிருந்தே நான் இயேசுவுக்காக வாழ ஆரம்பித்தேன். என் கல்லூரியில் அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஒரு ஜெபக்குழுவை துவங்கி அதை நடத்துவதற்கு அனுக்கிரகம் செய்தார். அநேகரை ரட்சிப்பிற்குள்ளும் பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளும் நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். மற்ற கல்லூரிகளுக்கெல்லாம் கடந்து சென்று அங்கே ஜெபக்குழுவை நடத்த ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் செய்தார். என் இள வயதின் நாட்கள் இயேசுவுக்கு என் இருதயத்தை கொடுத்தபடினால் பயனுள்ள நாட்களாய் மாறியது. என் அன்பு வாலிப மகனே, அன்பு வாலிப மகளே, இன்று வரை அந்த அனல் என்னில் குறையவில்லை. ஆண்டவருக்காய் வாழுகிறேன். உனக்கும் அந்த கிருபையை கொடுப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உன்னை போல ஒரு சாதாரண பாத்திரமாயிருந்த தகுதியற்ற என்னை கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார் என்றால் உன்னை பயன்படுத்துவது எவ்வளவு நிச்சயம். நீ இயேசுவுக்கு வேண்டும். உன் வாழ்வு இயேசுவுக்கு வேண்டும். நீ பயனுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும். வெற்றியுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும். அதற்கு நீ இன்று உன்னை ஒப்புக் கொடுப்பாய் என்றால் விடுதலை பெறும்படி உன் சிந்தை, உன் நினைவுகள், உன் ஆசை, உன் விருப்பங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு விடுதலையை கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த குமாரனாகி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியின் அபிஷேகத்தை எப்படியாவது ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள். உனக்கு வெற்றி நிச்சயம். நீ பொல்லாங்கனை ஜெயிப்பதும் நிச்சயம். கடைசியாக வெற்றியாக வாழ்ந்த ஒரு வாலிப மகளின் ஆசீர்வாதத்தை குறித்து உன்னோடு கூட பகிர்ந்து கொண்டு உனக்காய் ஜெபிக்க விரும்புகின்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த வாலிப பெண்ணின் வாழ்க்கையை குறித்து பார்க்கின்றோம். அவர் வேறு யாரும் அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தாயாகிய மரியாள். இள வயதிலேயே தன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று தேவன் தனக்கு சொல்லிய முதல் நாளிலேயே அந்த நோக்கத்துக்கு தன்னை அர்ப்பணித்து, என்ன அவமானம் நிந்தை வந்தாலும் நான் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியாக தீர்மானம் எடுத்த ஒரு பாத்திரம்தான் மரியாள். எத்தனை அவமானமான ஒரு சூழ்நிலையிலும் இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாளே அந்த உறுதி, தட் டிவைன் லைஃப். மரியாளுக்குள் இருந்த தெய்வீகமான வாழ்க்கைக்குரிய அர்ப்பணம் தான் அவளை விஜயிக்கிற ஒரு மகளாக மாற்றியது. நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஆழமான தெய்வீக அர்ப்பணம் பாருங்கள். தனக்கு கல்லெறி வரும் என்றும் சொல்லாலே ஜனங்கள் தன்னை தூஷிப்பார்கள் என்றும் தெரிந்தும் கூட
பெரிய தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு பாத்திரம். அவமானங்களை கண்டு ஒளிந்து கொள்கிறீர்களா? உறவினர்களால் வருகிற நிந்தைக்கு பயப்படுகிறீர்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் என்னுடைய சமுதாயத்தில், என்னுடைய இனத்தில் என்னை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் என்று அச்சம் கொள்கிறீர்களா? தைரியமா இன்றைக்கு ஆண்டவருக்காய் எழும்புங்கள். இரட்சகர் இயேசு எப்படி அந்த மரியாளின் கருவிலே உருவானாரோ அதே போல உங்களுக்குள் இருந்து கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட போவது நிச்சயம். நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்வு வாழ்வதும் நிச்சயம். You need a disciplined life. You need a dedicated life. You need a delivered life. And you need a divine life. 4 காரியங்களை உனக்குள் ஆண்டவர் தருவதற்காக, உன்னை ஜெயமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுவதற்காக உனக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. பொல்லாங்கனை ஜெயிக்கும்படி நீர் வாலிப சேனையை உருவாக்குகிற தேவன். இன்றைக்கும் என்னுடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் நான் ஜெபம் செய்கின்றேன். ஆண்டவரே, பொல்லாங்கனை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாய் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். சிம்சோனை போல பாவத்தில் வீழ்ந்து உம்மை மறுதலியாதபடி ஆண்டவரே ஒரு ஒழுங்குள்ள ஒரு வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஒழுங்கான ஜெப வாழ்வு, ஒழுங்கான வேத தியானம், ஒழுங்கான சகல உலக வாழ்வு, இவைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபையாய் தரும்படியாய் ஜெபிக்கின்றேன். பெற்றோரும் முதியோரும் கொடுக்கிற ஆலோசனைகளை மனதார ஏற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகள் உமக்கு ஒழுக்கமுள்ளவர்களாய் வளர ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வலதுகரம் இன்றைக்கு எல்லா விதமான பாவ வல்லமைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காக அர்ப்பணமுள்ள ஒரு வாழ்க்கை, ரூத்தை போல என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி உறுதியாயுமை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை வாலிப பிள்ளைகளுக்கு கிருபையாய் தருவீராக. நான் அடிக்கடி விழுந்து போகிறேன், என்னால் மேற்கொள்ள முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் பலனையும் தேவன் தருவீராக. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் எழும்பி நின்று உமக்காக அர்ப்பணத்தோடு கூட வாழ தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கின்றேன். எந்தெந்த காரியங்களில் விடுதலை இல்லாமல் ஆண்டவரே அடிமைப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் கிடக்கிறார்களோ அந்த காரியத்தில் எல்லாம் விடுதலை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, குணங்களிலே மாற்றங்களை கொண்டு வாங்க, சுபாவங்களிலே ஜெயத்தை கொடுங்க, உணர்வுகளிலே ஜெயத்தை கொடுங்க. பொல்லாத பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், சிநேகிதங்களிலே ஒரு ஜெயத்தை தரும்படியா ஜெபிக்கின்றேன். பரலோக தகப்பனே, எல்லாவற்றுக்கும் மேலாய் மரியாளை போல ஒரு தெய்வீகமான வாழ்க்கை வாழ, யோசேப்பை போல நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நீ நடத்துவீராக. என் வார்த்தையை கேட்டு என்னோடு கூட ஜெபிக்கிறேன் அன்பு வாலிப பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை தருவீராக, உயர்வை தருவீராக, உமக்காக வாழ வேண்டிய வைராக்கியத்தை தரும்படியா ஜெபிக்கின்றேன். ஒரு வாலிப சேனை உமக்காய் எழும்பட்டும் ஆண்டவரே. எல்லாவித போராட்டங்கள், சத்துருடைய கிரியைகளை நசரேனாகிய இயேசுவின் நாமத்துல உடைத்து அப்புறப்படுத்துகிறேன். இந்த பிள்ளைகளின் கால்களை கட்டியிருக்கிற எல்லா கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தில் திரிப்புண்டு போவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பொல்லாத சிநேகங்கள், உறவுகள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுக்கிறேனப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திசை திருப்ப நினைக்கிற எல்லாவித அந்தகார வல்லமைகள், உலக சிநேகங்களிலிருந்து பிள்ளைகளை விடுதலை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்து ஜெயமுள்ள ஒரு பாத்திரமாய், வெற்றியுள்ள ஒரு பாத்திரமாய் இந்த உலகத்திலே வாழ ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல, ஒரு தெபோராளை போல உமக்காய் வாழ அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, கிருபைகளை தந்து இந்த பிள்ளைகளை ஒரு தானியேலை போல, ஒரு தாவீதை போல, ஒரு மரியாளை போல, ஒரு ரூத்தை போல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் அப்படி செய்கிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இரட்சகரும் அருமை மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காய் பிரகாசிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். வெற்றியாய் வாழுங்கள், மகிமையாய் வாழுங்கள். உங்களுக்கு அந்தரங்கமாய் தனிப்பட்ட விதத்திலே போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தால், உங்களுக்கு ஆலோசனை தேவைப்படும் என்றால் திரையில் காணும் தொலைபேசிக்கு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள்.
உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். தொடர்ந்து தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழுங்கள். God bless you. இயேசுவின் இயக்கம் என்ற ஊழியம் இயேசுவின் அன்பையும் இயேசுவின் வார்த்தையையும் பூமியின் கடைசி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டதாகும். சகோதரர் டாக்டர் ஆண்ட்ரூ தேவ், சகோதரி டாக்டர் ஜெயராணி ஆண்ட்ரூ தேவ் குடும்பமாய் செய்து வரும் இவ்வூழியங்களின் மூலம் நற்செய்தி கூட்டங்கள், எழுப்புதல் முகாம், குடும்ப முகாம், வாலிபர் ஊழியங்கள், பெண்கள் ஊழியங்கள், சிட்டிலைட் ஜெபக்குழுக்கள், புத்தக ஊழியம், ஒளி நாடாக்கள், மருத்துவ சேவை, இவைகளோடு வேதாகம பயிற்சி கல்லூரி என 10 வகை ஊழியங்கள் இவ்வியக்கத்தின் மூலம் நடைபெற்று வருகின்றன. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பைபிள் கால்ஸ் 4/557 வலையாபதி சாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, India. Contact number 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.thejesusmission.in, www.biblecalls.com. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம் பைபிள் கால்ஸ் அக்கவுண்ட் நம்பர் 189010001658, Axis Bank, Chennai 7, IFS code UTIB 0000189. எமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பைபிள் டிவி வெப் டிவியிலும் காணத் தவறாதீர்கள். வெப்சைட் www.bibletv.tv. இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.